சான்றோர் பெருமக்களே, கீதா சாரல் தொடர் நிகழ்ச்சியில் நேற்றைய தினம் 18வது அத்தியாயம் மோட்ச சந்நியாச யோகத்தை தொடங்கி 25 ஸ்லோகங்களை பார்த்திருக்கின்றோம். அதனுடைய வாழ்க்கையும் கர்மத்திலே தான், செயல்களிலே தான் அடங்கியிருக்கின்றது. அந்த செயல் செய்கின்ற போது அதில் 5 அம்சங்கள் அடங்கியிருக்கின்றது என்று பார்த்தோம். உடல், இந்திரியம், முனைப்பு, இயக்கம், இறைநிலை என்று 5 அம்சங்கள் இணைந்தது தான் ஒரு செயல் என்று இயக்கத்திற்கு காரணம். அப்போது அந்த செயல்களிலே உள்ள பலனை துறப்பது என்பதுதான் தியாகம் என்றும் சந்நியாசம் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த செயல்களை 3 நிலைகளை பிரிக்கின்ற போது தானம், யக்ஞம், தபசு என்று 3 நிலைகளை சொன்னார்கள். அந்த 3 நிலைகளிலே உள்ள கடமைகளை செய்கின்ற போது அறிவின் நிலை உணர்ந்து அந்த நிலையிலிருந்து பற்று அற்று பயனை எதிர்பார்க்காது கர்மத்தை செய்கின்ற போது அது சாத்விக குணம் என்றும், துன்பத்திற்கு அஞ்சி இன்பங்களை விரும்பி அதன் பயனாக கடமை செய்கின்ற போது அது ராஜசம் என்றும், எதையும் கணிக்காது அறிவின்மையாக அறிவனுடைய இயக்கத்தை பயன்படுத்தாது மனம் போன போக்கில் செயல்படுகின்ற போது அது தாமச குணமாகவும் 3 நிலைகள் சொல்லப்பட்டது. கர்மம் என்பது ஒவ்வொரு மனிதனும் ஜீவனும் செய்தியாக வேண்டிய ஒன்று. அந்த கர்மத்தை 2ஆக பிரித்தார்கள். ஒன்று தர்மத்திற்கு உட்பட்டது, 2வது அதர்மத்திற்கு உட்பட்டது. தர்மம் என்பது இன்பங்களை தருவதாகவும், அதர்மம் என்பது துன்பங்களை தருவதாகவும் பகுத்துணரப்படுகிறது. அப்போ துன்பத்துக்குரிய அதர்மத்துக்குரிய செயலை ஏன் செய்கிறான் மனிதன் என்று வந்தபோது, கர்மாவிலே உள்ள ஈர்ப்பின் காரணமாக ஆத்மா இச்சை வயப்பட்டு செயல்படுகின்ற போது ஏற்படுகின்ற விளைவுகள் தான் அதர்மம். ஆனால் இறைநிலை என்பதோ அகர்த்தாவாக எந்த செயலிலையும் பற்றற்ற நிலையிலே தான் இருக்கிறது. அப்போ அந்த பரமாத்மாவே ஜீவாத்மாவாக மனிதத்தில் வருகின்ற போது ஏன் தவறுகளை செய்கிறது? அப்போ பரமாத்மா என்ற நிலையிலே அனைத்து இயக்கங்களுக்கும் அது ஆதாரமாக இருந்தாலும், இயங்குகிறேன் என்ற உணர்வு, நடத்துகிறேன் செய்கிறேன் என்ற உணர்வு அதற்கு இருப்பதில்லை. அதனால் அது அகர்த்தா என்று சொல்லப்படுகிறது. அதே பரமாத்மா ஜீவன்களிலே மண்ணிடத்திலே வருகின்ற போது அந்த ஆத்மா என்பது முனைப்பு என்ற நிலையில் செயலுக்கு வருகிறது. அப்போ உணர்வு தன் முனைப்பாக மாறுகின்றது. உணர்வு என்கின்ற கான்சியஸ்னஸ் என்கின்ற அறிவு மனிதனிடத்திலே முனைப்பாக வருகின்ற போது அது நன்மையை செய்யும். அது தன் முனைப்பாக மாறுவதனால துன்பத்தை செய்கிறது. அதனால் அது பந்தப்பட்டு கர்மத்தில் சிக்கி கொடுக்கிறது. அந்த நிலையிலிருந்து இயற்கை ரகசியங்களை உணர்கின்ற போது மனிதன் ஆத்ம வசப்படாது பரமாத்மா வசத்தில் இருந்து செயல் செய்யலாம். இதை உணர்ந்த மகான்கள் கர்மத்திலே பந்தப்படுவது இல்லை. உணராத அறிவிலிகள் கர்மத்திலே பந்தப்படுகிறார்கள். அகங்கார மமகாரம் அற்ற ஞானி உலகத்தாரை கொன்றாலும் அது நன்மையே என்று ஒரு ஸ்லோகத்திலே பார்த்தோம். உலகத்தாரை கொன்றால் என்ற பொருள் புலன் இன்பங்களை கொள்ளுதல் என்று தான் அர்த்தம். ஏன்னா குருட்சேத்திர யுத்தம் என்பதே விளக்கத்திற்கும் பழக்கத்திற்கும் இடையே உள்ள யுத்தம், அறிவுக்கும் மனதுக்கும் இடையே உள்ள யுத்தம். அதனால் இங்கே உலகத்தாரை கொள்ளுதல் என்பது மற்ற மக்கள் என்ற பொருள் அல்ல. இந்த அறிவிலே இருந்து இயக்கத்துக்கு வந்த மனம்
வாழ்க்கையிலே பெற்ற கர்ம வினை பதிவுகளாலே அடைந்த மாற்றங்கள், தன் முனைப்பு, அதனால் உள்ள துன்பத்தை கொடுக்கக்கூடிய செயலை தடுப்பது, அதை கொலை செய்வது என்று தான் அர்த்தம். அப்போது அந்த புலன் இன்பங்கள் துன்பத்தை தரத்தக்க வகையிலே ஊக்கப்படுகின்ற போது அதை கொலை செய்வதனால, அதை தவிர்த்து விடுவதனால வாழ்க்கைக்கும் உடலுக்கும் நன்மையை தவிர துன்பங்கள் இல்லை. அதனால் இது தர்மச்சேத்திரம் என்று சொல்லப்படுகிறது. அப்போது இந்த செயலை செய்கின்ற போது கர்மம், கருவி, கர்த்தா என்று மூன்றாக பிரிக்கப்பட்டது. கர்மம் என்ற ஒன்றை எடுத்துக்கொள்கின்ற போது செயல் பற்றிய அறிவாக வெளிப்படுகிறது. அந்த செயலிலே உள்ள அறிவுக்கு ஞானம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றோம். அறிவை அறிந்தது ஞானம், அது சாத்விக குணம். அறிவுடைய இயக்கத்தால் வந்து அனைத்தையும் வேறுபடுத்தி பிரித்து பிரித்து பார்த்து அதில் தனக்கு என்ன கிடைக்கும் என்று பார்க்கின்ற போது ராஜசம். எதையுமே அறியாது செயல்படுகின்ற போது அது தாமசம். அப்போ ஞானத்தின் 3 நிலைகள் விளக்கப்பட்டது. அதை தொடர்ந்து கர்மத்தை செய்கின்ற போது ஏற்படக்கூடிய விளைவுகள் 3 வகைகளை பிரித்தான். பற்று அற்ற நிலையிலே, எதிர்பார்ப்பு இல்லாத நிலையிலே செய்வது சாத்விகம். பற்றை வைத்து கொண்டு தனக்கு என்னது கிடைக்க வேண்டும், என்ன துன்பங்கள் வரக்கூடாது என்று எதிர்பார்த்து செய்கின்ற போது அது ராஜசம். விளைவை கணிக்காது மனம் போன போக்கில் செயல்படுகிற போது அது தாமசம். அந்த விளைவை தொடர்ந்து அந்த விளைவுக்கான முனைப்பு கர்த்தா, அதை 3ஆக பிரிக்கப்பட்டது. தான் என்ற நிலை இல்லாது நடுநிலையில் இருந்து செயல்படுகின்ற போது அது சாத்விகம். இன்ப துன்ப பயத்தில் சிக்கிக்கொண்டு அதை அனுபவித்து பற்று பெற்ற நிலையில் நிற்கின்ற போது ராஜசம். இயற்கை விதிகளுக்கு ஒவ்வாத முறையிலே முரண்பட்டு செயல்படுகிற போது அது தாமசம். அதை தொடர்ந்து குணம், அந்த செயல் செய்வதனால பெறுகின்ற அனுபவங்கள், அதனால் வரக்கூடிய குணப்பதிவுகள், அதை புத்தி என்றும் குணம் என்றும் 3 வகையில் பிரித்தார்கள். மோட்சத்தை அறியக்கூடிய புத்திக்கு சாத்விகம் என்றும், என்ன செய்கிறோம் என்ன செய்யக்கூடாது என்று தெளிவில்லாத வகையில் சில சமயங்களிலே செய்யக்கூடாதது செய்து துன்பத்தை சந்திப்பதும், செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டு துன்பத்தை சந்திப்பதும், இப்படி தடுமாற்றத்துக்கு உட்படுகின்ற போது அது ராஜசம். அதர்மத்தையே தர்மம் என்று நினைத்து சாதித்து கொண்டிருப்பது தாமசம் என்று குணத்திலே 3 நிலைகள் விளக்கப்பட்டது. அந்த குணத்தை ஒட்டி வரக்கூடிய மனம், இயக்கம், அந்த மன உறுதி 3 வகையில் சொல்லப்பட்டது. செயல் ஒழுக்கம் என்பது சாத்விகம், இன்பத்தை நாடுகின்ற வேட்பு என்பது ராஜசம், உறுதியற்ற நிலையில்லாத மனம் என்பது தாமசம். அந்த மனதிலே பெறக்கூடிய அனுபோகங்களிலே உள்ள சுகம் என்பது 3ஆக பிரிக்கப்படுகிறது. அடுத்த ஸ்லோகத்தில் துன்பத்தில் இருந்து இன்பத்துக்கு போவது சாத்விகம். உதாரணமாக 15 வருஷம் கஷ்டப்பட்டு தான் படிக்கிறோம். ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு ராத்திரி தூங்காமல் படிக்கும்போது பக்கத்துலலாம் சுகமாக தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்தால எரிச்சலாக வரும். இதெல்லாம் சுகமாக தூங்கிட்டு இருக்குது, நான் பிடிச்ச சப்ஜெக்டை போட மண்டை உடைக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ துன்பம். ஆனால் 15 வருடங்கள் படுகின்ற துன்பத்திற்கு அப்புறம் நல்ல ஒரு வேலை கிடைக்கின்ற போது வாழ்நாள் முழுவதும் சௌகரியமாக வாழ்க்கை நடத்துகின்றோம். இன்பம். அப்போ இன்பத்திலே தொடங்கி அது நிரந்தரமான, துன்பத்திலே தொடங்கி அது நிரந்தரமாக இன்பத்தை கொடுக்கக்கூடிய வகையிலே வாழ்க்கையை செயலமைத்துக் கொள்கின்ற போது அது சாத்விகம். இன்பத்திலே தொடங்கி அது துன்பத்திலே முடிகின்ற போது ராஜசம். சொத்து சேர்ற போது, பதவி வர்ற போது ரொம்ப சந்தோஷம் ஏற்றுக்கொண்டே வருவோம். ஆனால் செய்த செயலுக்குரிய விளைவு திருப்பி அடிக்கிற போது நட்டங்களும் துன்பம் வருகின்ற போது புலம்புவோம். அப்போ இன்பத்தை சாஸ்வதம் என்று நம்பி துன்பத்திலே முடிகின்ற போது அது ராஜசம். துன்பத்திலேயே தொடங்கி துன்பத்திலே வாழ்ந்துட்டு இருப்பான் கடைத்தர மக்கள், அது தாமசம். அப்படி இதுவரைக்கும் 25 ஸ்லோகங்களிலே இந்த கருத்துக்கள் எல்லாம் நேற்றைய தினம் நம்ம பார்த்தோம். இதை தொடர்ந்து இன்றைக்கு 26வது ஸ்லோகத்துக்கு வருகின்றோம். பற்று நீங்கியவன், அகங்காரமற்றவன், உறுதியும் ஊக்கமும் உடையவன்,
வெற்றி தோல்வியில் வேறுபடாதவன். இத்தகைய கர்த்தா சாத்விகன் எனப்படுகின்றான். அதாவது பற்று நீங்கிய நிலையிலேயும் அகங்காரம் அற்ற நிலை, அது தான் செய்கிறோம் என்ற உறுதி முனைப்பற்ற நிலை, உறுதியும் ஊக்கமும் உடையவன். தான் செய்ய வேண்டிய நல்ல செயல்களை நிச்சயமாக செய்ய வேண்டும் என்று அது விரும்பி செய்வதும், துன்பத்தை கொடுக்கக்கூடிய செயலை உணர்ந்து தவிர்ப்பதும், அதே சமயத்தில் செய்ய வேண்டிய கர்மாக்கள் எது என்று புரிந்து கொண்டு அதில் ஸ்திரமாக நின்று கடமை தவறாது இறைநிலை உணர்வோடு செயல் செய்கின்ற போது அங்கே வெற்றி தோல்வி என்பது அவனை பாதிப்பது இல்லை. இப்படிப்பட்ட பக்குவம் அடைந்த மனதுடையவன் அந்த கர்த்தா சாத்விகன் எனப்படுகின்றான். அப்போ நம்ம என்ன செயல் செய்தாலும் இறைவனுடைய இயக்கத்திலே நான் ஒரு சிறு கருவியாக இருக்கின்றோம். மகரிஷி அவர்கள் ஒரு அற்புதமாக ஒரு கவிதையில் சொல்லுவார்கள், இறைவா நற்கர்மயோகம் உலக சமயம் என்ற எண்ணமதை என் உளத்தை எழுப்பிவிட்டாய் அறிவேன், உறைவாய் என் உலகத்து அறிவாய் உனக்கு எனை தந்தேன், ஒரு சிறிய தொண்டனாக என்னை உலகுக்கு ஆக்கு. அப்போ கர்மயோக வாழ்க்கை நெறி என்பது கீதையில் சொல்லப்பட்டாலும் அந்த வாழ்க்கை நெறி என்பது மக்கள் வாழ்க்கையிலே கலக்கவில்லை இன்று வரைக்கும். கலக்காமல் போனதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தத்துவத்திலே கலப்படம் வந்தது தான். தத்துவத்தில் என்ன கலப்படம் வந்தது? அறியாமை கலந்தது. தத்துவத்தை விளக்குபவர்கள் அறிந்தவர்கள் இல்லை. அதனால் அறியாதவர்கள் தத்துவத்தை விளக்குகின்ற பொழுது தத்துவத்திலே கலப்படம் வந்ததுனால கர்ம யோகம் என்ற வாழ்க்கை நிலை அறிமுகப்படுத்தப்பட்டு பல ஆயிரம் ஆண்டுகள் ஆகியும் மனித குலத்திற்கு இன்று வரைக்கும் வந்து சேரவில்லை. அதனால் அந்த கர்மயோகத்தை மீண்டும் எளிமையாக விஞ்ஞானத்தோடு இணைத்து செயல் விளைவு என்ற இயற்கை நீதிகளை வகுத்து அதை அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய தானும் வாழ்ந்து காட்டி அந்த கர்மயோகத்தையே வாழ்க்கை நெறியாக வகுத்தது யார் என்றால் நான் இல்லை என்றார். இறைவா நான் கர்மயோகம் உலக சமயம் என்ற எண்ணமதை என் உலகத்தை எழுப்பிவிட்டாய் அறிவேன். இறைவனை எனக்குள்ளாக இந்த எண்ணத்தை எழுப்பினான். அதனால் இந்த உலகத்திற்கு இந்த வாழ்க்கை நெறியை விளக்குவதற்கு என்னை சிறு கருவியாக தொண்டனாக பயன்படுத்தி கொண்டால் போதும். மறைவாக மாந்தருளே அறிவாக உளனி மண்ணுலகில் மக்களிடம் பரவவிடல் வேண்டும் என்று இந்த கர்மயோக வாழ்க்கை நெறி உலகம் முழுவதும் பரவுவதற்கு இறைவனே தான் பொறுப்பேற்க வேண்டுமே தவிர வேறு எந்த மனிதனாலும் அதை சாதிக்க முடியாது என்ற இயற்கை நீதியை அங்கே வலியுறுத்துகின்றார். அப்படி தான் எந்த செயல் செய்தாலும் இறைவனுடைய திரு விளையாடல்களாகவே நினைக்கின்ற பாங்கு என்பது சாத்விக குணத்துடைய உச்சக்கட்டம். அதுதான் ஞானத்தின் உச்சக்கட்டம். அந்த வகையிலே மனிதனுடைய அந்த ஆணவம் என்பது முனைப்பு என்பது சிறிதும் அற்ற நிலையிலே இறைவனுடைய இயக்கமாகவே தன்னை பாவனை செய்து கொண்டு அந்த சாட்சி பாவனையோடு செயல் செய்யக்கூடிய பக்குவம் தான் ஞானம். அடுத்த 24வது ஸ்லோகத்தில் அப்போ சாத்விகத்தை தொடர்ந்து ராஜச நிலையில் உள்ளவருடைய பாங்கு என்னன்னு சொல்கின்ற போது அவனிடத்திலே ஆசைகள் உண்டு, வினை பயனை விரும்புபவர்கள், துன்புறுத்தும் தன்மையர்கள், சுத்தம் இல்லாதவர்கள், மகிழ்வும் சோர்வும் கொள்பவர்கள். இதெல்லாம் ராஜச குணத்தினுடைய கர்த்தா. அப்போது எந்த மனிதனிடத்திலே ஆசைகள் நிறைந்து கிடக்கிறதோ, எந்த ஒரு செயல் செய்தாலும் இதில் நமக்கு என்ன லாபம் வரும் என்று கணக்கு போட்டு பார்த்து கொண்டே செயல் செய்கின்றார்களோ, வாய்ப்பு கிடைக்கின்ற போது மற்றவருக்கு துன்பம் வந்தாலும் அதை பொருட்படுத்தாது தனக்கு மட்டும் லாபம் கிடைத்தால் போதும் நினைக்கிறார்களோ, அதே போல் சுத்தம்னா உடல் சுத்தம் இல்லை, ஆத்ம சுத்தம் இல்லாதவர்கள். உடம்பெல்லாம் சென்ட்டு போல் சுத்தமாக தான் வச்சுப்பாங்க, ஆனால் ஆத்மா தான் கார்பரேஷன் பூத்தட்டி மாதிரி இருக்கும். அதே போல் மகிழ்வும் சோர்வும் கொள்பவர்கள். வெற்றி வருகின்ற போது விழா எடுக்கிறாங்க, தோல்வி வரும்போது தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ரெண்டும் என்னென்ன உணர்ச்சி வயப்பட்ட உச்சக்கட்ட நிலைகள். இப்படிப்பட்ட கர்த்தா ராஜசம் எனப்படுகின்றான். அதுபோல 3வது 28வது ஸ்லோகத்தில் யோகத்துக்கு ஒவ்வாத மனமுடையவன், அறிவு வளரப்பெறாதவன், முரடன், வஞ்சகன், பழிகாரன், சோம்பேறி, துயருருவோன், காலம் நீடிப்பவன், இத்தகைய கர்த்தா தாமசம் எனப்படுகிறான்.
இப்போ தாமச குணமுடையவர்களுடைய தன்மை என்னன்றதை கொஞ்சம் விரிவாக விளக்கப்படுகிறது இந்த 28வது ஸ்லோகத்தில். யோகத்துக்கு ஒவ்வாத மனமுடையவன். அப்போ யோகம் என்பது என்ன? அதாவது இயற்கை நீதிகளை புரிந்து கொண்டால் அது ஞானம். அப்போ அந்த இயற்கை நீதிகளுக்கென்று ஞானத்தை பெறாது அந்த இயற்கை நீதிகளுக்கு முரண்பட்ட வகையில் செயல்படுகின்ற போது அது ஞானத்தை தவறியது, இயற்கைக்கு முரண்பட்டது. அப்போ தாமச குணமுடையவர்கள் இயற்கை நீதிகளை மதிப்பது இல்லை, புரிந்து கொள்வதும் இல்லை. அறிவு வளரப்பெறாதவன். அறிவு வளர்ந்தால் ஞானம் வந்துவிடும், இறைத்தன்மை புரிந்துவிடும். அப்போ அந்த வகையில் அறிவை வளர்த்து கொள்வது இல்லை. ஆனால் அதே சமயத்தில் அறிவு வளரும். ஆனால் அந்த அறிவுடைய வளர்ச்சி எந்த வகையில் வரும் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை லௌகிக வாழ்க்கையில் உள்ள அனைத்து தேவைகளுக்கும் அந்த அறிவு மிக சிறப்பாக பயன்படுத்தி கொள்வார்கள். அப்போ பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பங்களிலே உள்ள அனைத்து செயல்களுக்கும் நுட்பங்களுக்கும் திறத்துக்கும் அறிவு வளர்த்துக் கொள்கிறார்கள். ஆனால் ஞானத்திற்கு எது தேவையோ, இயற்கையை புரிந்து கொள்வதற்கு எது தேவையோ, இறை தத்துவத்தை உணர்ந்து கொள்வதற்கு எது தேவையோ அதை அவர்கள் புரிந்து கொள்வது இல்லை. அதுக்காக நாட்டம் கூட இருக்கிறது இல்லை. அடுத்ததாக முரடன். முரடன் சொன்னாக்க மற்றவர்களோடு இணக்கம் இல்லாது, மற்ற துன்பத்தை கொடுத்தாலும் கூட தன்னுடைய நன்மைக்காக அப்படி தவறு செய்கின்ற போது அது முரட்டுத்தனம். வஞ்சகன் என்பது தனக்கு திறமை இருக்கும், அந்த திறமை பயன்படுத்தி நல்ல சமுதாயத்துக்கு கடமை செய்யலாம். ஆனால் திறமை பயன்படுத்தாது மறைத்து கொள்ளுவது. நீங்கள் சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா அறிவு இருக்கும், திறமை இருக்கும். இன்டெலிஜென்ட் பட் டெலிஜென்ட்னு சொல்வார்கள். அறிவு இருக்குது ஆனால் வேலை செய்ய மாட்டான். இப்போ என்ன பிரயோஜனம்? அதில் சமுதாயத்துக்கு பயன் இருக்காது. பழிகாரன். பழிகாரன் என்றால் பகை வளர்த்து கொள்பவன் என்று பொருள். அப்போ மற்றவரிடத்திலையும் எளிதாக பகை வளர்ச்சி கொள்ளுகின்றான். இரண்டு பேருக்கு இடையிலே கோல் மூட்டி அவங்களுக்கிடையேயும் பகையை தூண்டிவிட்டு விடுகின்றான். இப்படிலாம் செய்கின்ற போது அவன் பழிகாரன். சோம்பேறி. ரெஸ்ட் எடுத்து டயர்ட் ஆயிடுறது. அதுபோல் துயர் உருவோன். எப்போ சலிப்பு, ஒரு விரக்தியான ஒரு பேச்சுக்கள். காலம் நீடிப்பவன். எவ்வளோ நேரத்தை செய்யலாம் ஒரு இயல்பாக ஒரு காரியத்தை, ஒரு ஆவரேஜ் எஃபிஷியன்சி. அதையோட வேணும்னா அது விழுவ இருப்பான். ஒரு மணி நேரத்தை செய்ய வேண்டிய வேலையை ஒரு 4 பேர் வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் சமுதாயத்தில் பார்க்கக்கூடிய நிகழ்ச்சிகளே. அப்போ இப்படிப்பட்ட தாமச குணம் படைத்த மக்கள் சமுதாயத்தில் மிகப்பெரிய அளவில் இருக்கிறார்கள். அப்போது மனிதன் பிரயத்தனப்பட்டு இந்த தாமச நிலையிலிருந்து ராஜசத்துக்கும், ராஜச நிலையிலிருந்து சத்துவத்துக்கும் உயர வேண்டும், அபியாசத்தின் மூலமாக, பயிற்சிகள் மூலமாக. அடுத்த ஸ்லோகத்தில் அறிவினுடையவும் மன உறுதியினுடையவும் ஆகிய மூவகை வேற்றுமை குணங்களுக்கேற்ப பாகுபடுத்தி பகர்கின்றேன். இப்போ அந்த குணங்களுடைய 3 தன்மைகளை விளக்குகின்ற போது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறாங்க, பிரவிருத்தியையும் நிவிருத்தியையும், செய்ய தகுந்ததையும் தகாததையும், பயத்தையும் பயம் இன்மையையும், பந்தத்தையும் மோட்சத்தையும் அறியும் புத்தி சாத்விகமானது. அப்போது பிரவிருத்தி என்பது என்ன? வார்த்தைகள்லாம் சம்ஸ்கிருத வார்த்தைகள் அப்படி தமிழ்படுத்துகிறாங்க. இப்போ அதனால் அர்த்தங்கள் நமக்கு புரிய வேண்டியிருக்கிறது. பிரவிருத்தி என்பது இந்த ஆத்மாவை, மனிதனை வாழ்க்கை செயல்பாடுகளோடு பந்தப்படுத்தக்கூடிய மனோபாவம் பிரவிருத்தி. அப்போ பந்தப்படுத்தி விட்டால் என்னாகும்? பற்று வந்துவிடும், பந்தம் வந்துவிடும். அப்போ செய்கின்ற செயல்களிலே தனக்கு என்ன கிடைக்கும்ன்ற ராஜச குணம் வந்துவிடும். அப்போ பிரவிருத்தி என்பதை மனிதன் நீக்க வேண்டும். அதுக்கு என்ன வழி? நிவிருத்தி. நிவிருத்தி என்பது இறை தத்துவத்தை உணர்கின்ற மோட்சத்துக்கு ஏதுவான கர்மம் நிவிருத்தி. பந்தத்துக்கு எதிர்ச்சொல் நிவிருத்தி. செய்யத்தக்கது தகாதது. எது செய்யத்தக்கது என்றால் இயற்கை விதிகளின்படி எது தர்மமானதோ, எது இன்பத்தை கொடுக்கக்கூடியதோ அது எல்லாமே செய்யத்தக்கது. இதற்கு முரணானது செய்யத்தகாதது. துன்பத்தை கொடுக்கக்கூடிய அதர்மமான செயல்கள் செய்யத்தகாதது.
பயத்தையும் பயமின்மையையும் தோற்றுவிப்பது. இப்போ பயம் ஏன் வருது? பொதுவாக மனிதனுக்கு பயம் என்கின்ற ஒரு மனோபாவம் இருக்கும். ஆனால் மகான்கள் எதுக்கு பயப்படுறாங்க? எத்தனையோ சித்த பெருமக்கள் மகான்கள் எல்லாம் சமுதாய வாழ்க்கையை துறந்து காட்டில் இருந்து தவம் பண்ணி ஞானத்தை பெற்றுக்கிறார்கள். அப்போ காட்டிலே கொடிய விலங்குகள் எல்லாம் இருக்குது, அதுக்கு அவன் பயப்படலையே. ஏன் பயப்படலை? இயற்கை நீதிப்படி எல்லாமே என்னுடைய திருவுருவங்களே. அப்போ என்ன அலைகள் ஆக்கப்பூர்வமாக இறைத்தன்மையோடு இருக்கின்ற போது அனைத்து ஜீவன்களுக்கும் ஊடாக இருக்கின்ற உணர்வு என்பது அதுக்கு இணைந்து நிற்கும். ஏற்கனவே ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னது போல, தவத்திலே நம்ம ஆழ்ந்து ஒடுங்கி போகின்ற போது நாம் தவம் செய்து கொண்டிருக்கின்றோம் உணர்வு கூட இருக்காது. அந்த சமயத்தில் ஒரு பாம்பு மேலே ஊர்ந்து போனாலும் தன் மேலே ஒரு பாம்பு போகுது என்ற உணர்வும் அவனுக்கு இருக்காது. பாம்புக்கும் இவன் மனிதன் என்ற உணர்வு இருக்காது. அந்த கோட்பாட்டின்படி விலங்குகளுக்கு கூட பக்குவமடைந்த ஒரு சாத்வீகமான ஒரு மகானுடைய அருகில் இருக்கிற போது அது பகைவன் என்ற உணர்வோ தான் வேறு அது வேறு என்ற உணர்வோ அதுக்கு தெரியாது. அனைத்துக்கும் உள்ளாக இருக்கின்ற பிரம்மமே அங்கே நின்று அதனுடைய இயக்கத்தில் இணக்கத்தை நட்பை கொடுத்து விடும். பாசம் காட்டி ஆசை வைத்தால் மிருகம் கூட தெய்வமே என்று சொல்வார்கள். அந்த வகையில் அனைத்தும் இணக்கமாக வாழ்ந்துவிடும். அப்போ அதை தவிர்த்து வருகின்ற போது சமுதாயத்தில் அதை உணராததனால பயம் வருகிறது. அப்போ எதை கண்டு அஞ்ச வேண்டும் என்றும் எதை கண்டு அஞ்சக்கூடாது என்றும் மகான்கள் வகுத்திருக்கிறார்கள். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை. அப்போ ஞானத்தை பெறாத ஒரு மனிதன் ஞானத்தை தேடி முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு பக்தன், விஷப்பாம்பு இது போன்ற விலங்குகள் எல்லாம் இருக்க வச்சுங்களேன். ராமகிருஷ்ணன் தான் கதை சொல்லுவார். இது மாதிரி சத்சங்க சொன்னாங்க, எல்லாம் பிரம்மம் தான், நாராயணன் தான், அதனால் வேறு இறைவனை தவிர ஒன்றுமே கிடையாது அப்படின்னு உட்காந்து வருஷம் ரொம்ப சின்சராக கேட்டுட்டு இருந்தார். போகும்போது ஒத்த வழி பாதையில் போயிட்டுருக்கிற போது ஒருத்தர் ஓடி வந்துட்டு இருக்கிறான். ஒரு மதம் பிடிச்ச யானை வருது அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் நாராயணன் நானும் நாராயணன் ஒன்றும் பண்ணாது அப்படின்ட்டு ஒரு பாட்டு போகிறான். யானை ஒரு மிதிச்சுட்டு போயிடுச்சு. அப்புறம் கேள்விப்பட்டு ஆசிரமத்திலேருந்து போய் அவன் தூக்கிட்டு வந்து சிகிச்சை பண்ணிவிட்டு என்ன நடந்ததுன்னு கேட்டார் குரு. இந்த மாதிரி நீங்கள் தான் சொன்னீங்க எல்லாம் இறைவனுடைய பம்பமே தான்னு, அதனால் யானை இறைவன் தான் நினச்சிக்கிட்டேன், போனேன், ஆனால் இதை தள்ளி விட்டு மிதிச்சிருச்சு அப்படின்னு. அந்த குரு கேட்டார், அப்போ யானை வரதுக்கு முன்னாடி இன்னொரு நாராயணன் சொன்னானே யானைக்கு மதம் பிடிச்சிருக்குன்னு, அதையே நீ மதிக்கலைன்னு கேட்டார். அப்போது தத்துவத்தை சரியாக புரிஞ்சுக்கணும். எல்லாம் இறைவன் தான் அப்படின்றாலும் அந்த ஜீவனுடைய இயக்க சிறப்புகள் பேதம் இருக்குது. அதை புரிந்து கொள்ள தவறிவிட்டால் வாழ்க்கையில் துன்பங்கள் வருவதற்கு இருக்கும். அப்போ அஞ்சுதல் அஞ்சாமை பேதமை. அதனால் அதற்கு பயப்படணும். ஆனால் அதே சமயத்தில் மனிதன் எதுக்கு பயப்படுறான் பார்த்தீங்கன்னா, பிசாசு பூதகணங்கள் முதலியவைகள் பற்றி ரொம்ப பயப்படுவான். பேய் பிசாசுன்னா பயந்துக்குவோம் இல்லையா? அப்போது விஷப்பாம்பு புலி முதலியவர்கள் பழகுவதற்கு பயப்பட வேண்டும். பிசாசு பூத முதலியவை பற்றி பயப்படுவது பொருள் இல்லை. அவரை பற்றி பயமெல்லாம் அஜ்ஞானத்தால் வருவது என்கிற சித்பவந்தர். ஏன்னா அதெல்லாம் அப்படி ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் ஆத்மா இருக்கிறது கூடியது தான், அது தனியாக எதுவும் பண்ண முடியாது. அப்போ அதை பற்றிய விளக்கம் கிடைக்காத வரைக்கும் மனிதனுக்கு பாம்பை கண்டு அடிக்கிறான் தைரியமாக போய், ஆனால் பிசாசு சொன்னால் பயந்துட்டு போய் ஒழிஞ்சுக்குவான். அப்படி நிவர்த்தியும் தக்க கர்மமும் அபயமும் மோட்சத்தை தருகின்றன. அப்போது பிரகிருதி துன்பத்தை கொடுக்கும், செய்யத்தகாதது துன்பத்தை கொடுக்கும், பயம் துன்பத்தை கொடுக்கும். அதுக்கு எதிராக நிவர்த்தியும் செய்யத்தக்கதும் அபயம், அதாவது பயம் அற்ற நிலை என்பதும் மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. அடுத்த ஸ்லோகத்தில் தர்மத்தையும் அதர்மத்தையும் தகுந்த காரியத்தையும் தகாத காரியத்தையும் தாறுமாறாக எந்த புத்தி அறிகிறதோ அது ராஜசமானது. அப்போ சாத்விகமான புத்தி தெளிவாக உணர்ந்து அது செயல்படுகிறது. ராஜசமான புத்தி என்ன பண்ணுது? இது சஞ்சலத்துக்கு உட்பட்டது. பொதுவாக மனிதனுடைய மனோபாவம் இது. கீதையினுடைய ஆரம்பத்திலே
அர்ஜுனன் இருந்த நிலை பார்த்தீங்கன்னா இதுதான். அப்போ குருச்சேத்திர யுத்தத்திற்கு வந்த பிறகு யுத்தம் செய்ய மாட்டேன் என்று காண்டிபத்தை கீழே போட்டு வந்தான் இல்லையா? அப்போ அந்த மனோபாவம் ராஜசம். எதை செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்ற குழப்பமான நிலையில் செயல்படுவது ராஜசம். அதே போல் தர்மவான் இல்லையா, தர்மபுத்திரன், தர்மத்தை அறிந்தவன். அறிவு வேறு அழகாய்க் கொண்டு அறத்தொழில் புரிந்திடாமல் சூதாடலாமா, இதை விட கல்லுணல் இனிதளவா என்று கேட்டவன். அங்கே போய் அரங்கத்தில் உட்காந்துட்டு என்ன பண்ணான், சகுனியோட சூதாட்டம் தான் அண்ணா. அப்போ அனைத்து தர்மங்களும் தெரிந்த தர்மனுக்கு சூதாடுவது அதர்மம் என்று ஏன் தெரியாமல் போச்சு? அப்போ எப்படி மழை நீர் தூய்மையானது, ஆனால் ஒரு சாக்கடையில் விழுகின்ற போது அவனுடைய தூய்மை கெட்டு போகிறதோ, அதுபோல மனிதனுடைய மனோபாவம் பார்த்தீங்கன்னா இடத்துக்கு தகுந்த போல மாற்றம் பெற்றுவிடும். குடிசையில் ஓர் மனது, கோபுரத்தில் ஓர் மனது, கூடாத சேர்க்கையெல்லாம் கூடினால் பல மனது. ஆனால் சேர்க்கை சகவாசம் சரியில்லைன்னு சொன்னால் மனிதன் கெட்டு போவதற்கான வாய்ப்பு வந்து விடுகிறது. அதனால் ராஜச குணத்தினுடைய தன்மை. அப்படி அறிவை தெளிவாக நிலை வைத்து கொண்டால் செய்யக்கூடிய காரியங்களிலே சிந்தனை செய்து தர்மத்துக்கு ஒத்த வகையில் செய்யலாம். அப்படி தர்மத்துக்கு ஒத்த வகையில் செய்வதற்கு தர்மத்தை பற்றி அறிய வேண்டுமே, இயற்கை நீதியை பற்றி அறிய வேண்டுமே. அப்போ மனிதன் அறிவிலே உயர்ந்து இயற்கை நீதிகளை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அங்கே குழப்பம் வரும். செய்யத்தக்கதற்கும் தகதற்கும் வித்தியாசம் தெரியாமல் அந்த குழப்பத்திலே மாற்றி போட்டு செய்து அதனாலேயே துன்பத்துக்கு ஆளாகி விடுவார்கள். அதே போல் ரஜோகுணத்தில் உள்ளவனுடைய மனோபாவங்கள் பார்க்கிற போது அவனும் அடிக்கடி இன்ப துன்பத்தை சிக்கிக்குவான். தன்னோடு சகமாக வாழக்கூடியவர்கள் துன்பம் இல்லாமல் இருந்தால் பிடிக்காது, பொறாமை வந்துடும் கூட. அப்போ நாமெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், இவன் மட்டும் சந்தோஷமாக இருக்கிறானே, இவன் மாதிரி நம்மால் சந்தோஷமாக இருக்க முடியலையே என்கின்ற போது அதை கெடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சாலும் செய்திருவாங்க. அல்லது அவன் நல்லது செய்ய வேண்டிய தருணம் வருகின்ற போது அது செய்யாமல் தவிர்த்து விடுவார்கள். அதே போல் வழக்கு வியாஜ்யங்கள் இதெல்லாம் ரஜகுணத்தில் பிறந்தவர்களுக்கு சாஸ்வதம். அப்போ ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கும், அதை கொஞ்சம் அப்படி அமைதியாக இருந்தாலே அதை தீர்த்து செய்து பண்ணி விடலாம். ஆனால் அந்த இத்தினோடு போகக்கூடிய பிரச்சனையை எடுத்துக்கிட்டு போதாகாரமாக்கி அதை பெரிய நிலையில் கொண்டு போய் பிரச்சனை உருவாக்கி விட்டுருவாங்க. அப்போ எந்த ஒரு சிறு பிரச்சனைகளும் போதாகாரமாக்கி தானும் துன்பத்தில் சிக்கிக்கொண்டு மற்றவன் துன்பத்தில் சிக்க வைக்கின்ற மனோபாவம் எல்லாமே ராஜச குணமானது. அதே போல் அந்த எண்ணத்தினால் பெறக்கூடிய செல்வங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அது இயற்கைக்கு முரண்படுவதனால வரக்கூடிய செல்வம் கெட்ட காரியங்களுக்கே போய் சேரும். அடுத்தது 32வது ஸ்லோகத்தில் அஞ்ஞான இருளால் மூடப்பெற்ற எந்த அறிவானது அதர்மத்தை தர்மமாகவும் பொருட்களை எல்லாம் விபரீதமாக நினைக்கிறதோ அது தாமசமானது. இப்போ அதர்மமானதை தர்மமானது நினைக்கிறான் பாருங்க. திருடுறான், திருடு தவறுன்னு தெரியுதா? எப்படிலாம் திருடலான்றத இன்னும் நுட்பமாக ஆராய்ந்து பார்த்து செய்கிறான். சமுதாயத்தில் குண்டு வைக்கிறாங்க, இல்லை வன்முறை நிகழ்ச்சியில் செய்கிறாங்க. இதை செய்தால் மக்களுக்கு எந்த துன்பம் வரும் என்று ஏதாவது யோசனை பார்க்குறாங்களா? கேட்டால் அதுக்கு ஒரு காரியத்தை சொல்லுவாங்க. அதே போல் மத கலவரங்கள் குழப்பங்கள் இப்படியெல்லாம் மக்களை தூண்டி விடுறோமே, இதனால் எத்தனை நஷ்டம் வருது அழிவு வருது என்று யோசனை பண்ணி பார்க்குறாங்களா? இல்லை. அப்போது சமுதாயத்திலே தனக்கும் மக்களுக்கும் துன்பம் தரத்தக்க வகையிலே அதர்மத்தையே தர்மமாக சாதித்து கொண்டு செய்யக்கூடிய மனோபாவம் என்பது தாமசமானது. இந்த தாமச குணம் எங்கே இருக்குன்னு பாருங்க. எங்கே சாத்விகம் இருக்க வேண்டுமோ அங்கேயே தாமசம் இருக்கிறதையும் பார்க்கலாம். அதாவது நம்ம சரித்திரத்தை மறந்துடுவோம், இருந்தாலும் சில சமயங்களில் சில சொன்ன வாக்குகளை நம்ம நினைப்படுத்தி பார்த்தோம்னு சொன்னால் கீதையுடைய சாரம் எப்படி குழப்பமாக இருக்குன்னு புரியும். டிசம்பர் 6ஆம் தேதி 2000 பேர் செத்து போயிட்டாங்க. எங்கே? அயோத்தியில். இதே பேர் சொல்லக்கூடாது,
புரிஞ்சுக்குங்க. நம்ம தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற மடம். அவர் சொல்கிறாரு, இந்து தர்மத்தை காப்பதற்காக இத்தகைய நட்டங்களை சந்தித்தே ஆக வேண்டும். யாருக்கா ஞாபகம் இருக்கா இந்த ஸ்டேட்மெண்ட்டு? இந்து தர்மத்தை காப்பதற்காக இத்தகைய நட்டங்களை சந்தித்தே ஆக வேண்டும் சொன்னார். இவர் போய் சாக வேண்டியது தானே போய், இல்லையா? இந்து தர்மத்தை காக்க வேண்டிய பொறுப்பு அங்கே செத்துப்போன சாமானியனை விட இவர்களுக்கு அதிகம். அப்போ இவங்கள முன்னாடி போய் நின்று அதை எதிர்த்துருக்கணும், அடிச்சிருக்கணும், செத்துருக்கணும். அப்போ இது தாமச குணமா சாத்விக குணமா? இந்த தாமசம் எங்கே இருக்குது? சாத்விகத்தை போதிக்க வேண்டிய மடத்தில் இருக்குது. அப்போ சமுதாயத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்றத சில சமயங்களில் யதார்த்தமாக நம்ம சிந்தனை செய்து பார்த்தா தான் உண்மையான தத்துவம் என்பதை புரிந்து கொள்ளலாம். ஆனால் கீதையுடைய கோட்பாடுகள் என்பது மிக மிக உன்னதமானது. அது யாரையும் பிரித்து பார்க்கறதில்லை, பேதப்படுத்துவதும் இல்லை. அடுத்ததாக 33 ஸ்லோகத்தில் யோகத்தை கொண்டு பெறலாத எந்த உறுதியால் மனம் பிராணன் இந்திரியங்கள் செயல்களை ஒருவன் காக்கிறானோ அந்த உறுதி சாத்விகமானது. இப்போ செயல் செய்கின்ற போது யோகம் என்பது ஏற்கனவே இறை உணர்வில் இணைந்து அறம் செய்கின்ற சிறப்பு யோகம் என்று சொல்லப்படும். அப்போ செயல் செய்கின்ற போது மனம் பிராணன் இந்திரியம் இந்த மூன்றும் இணைந்து நின்று அந்த யோக வழியில் செயல் செய்ய வேண்டும். அப்படி செயல் செய்யக்கூடிய பக்குவத்தை பெற்றவன் சாத்விகமானவன். எந்த உறுதியினால் அறம் பொருள் இன்பங்களை ஒருவன் காக்கிறானோ, பற்றுதலால் பயனை விரும்புகின்றவன் ஆகிறானோ, அந்த உறுதியானது ராஜசமானது. ஏற்கனவே ஸ்ரத்தார்த்த யோகத்தில் பார்த்தோம், மனிதன் ஸ்ரத்தை வடிவானவன். என ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையிலே சாதனைகளை செய்வதற்கு ஸ்ரத்தையோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றான். ஆனால் ஸ்ரத்தை எந்த கோணத்தில் எந்த பரிமாணத்தில் நிற்குது என்பது தான் வித்தியாசம். அப்போது ஞானத்தினுடைய ஸ்ரத்தை என்பது அந்த தனி மனிதனுக்கும் சமுதாயத்திற்கும் நன்மையை கொடுக்கக்கூடியது. பொருள் வயப்பட்ட ஸ்ரத்தை என்பது இன்பங்களும் கிடைக்கும், அதே சமயத்தில் துன்பங்களுக்கும் அதை கொண்டு போய் விட்டுடும். ரெண்டுமே அறியாது செயல் செய்கின்ற போது அது பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். அதனால் ஒருவன் உறுதி இருந்தும் அது புலன் இன்பங்களை சார்ந்ததாகவும் பற்றுதல் பயன் எதிர்பார்த்து செய்யக்கூடியதாக அமைகின்ற போது அந்த உறுதியானது பாராட்டுதற்குரியது அல்ல, அது ராஜச குணமானது. அடுத்த ஸ்லோகத்தில் தூக்கத்தையும் அச்சத்தையும் துயரத்தையும் மனக்கலக்கத்தையும் செருக்கையும் விடாது பிடிக்கும் அறிவிலிகள் தாமச குணமுடையவர்கள். தூக்கம், அச்சம், துயரம், மனக்கலக்கம், செருக்கு இதெல்லாம் இருக்கிறதுலே கேவலமான குணங்கள். ஏன்னா இதனுடைய வெளிப்பாடு பார்த்தோம்னாக்க இயற்கையாக உள்ள இன்பங்களை தூய்க்கக்கூடிய வாய்ப்புகளை இழந்து விடுகிறார்கள். இயற்கையிலே உள்ள வளங்களை வாழ்க்கை வளங்களாக மாற்றக்கூடிய உழைப்பு என்பதிலேயும் தவறிவிடுகிறார்கள். ஆனால் இவருடைய தேவைகள் இருக்குதே, சாப்பிட்டாகணும், தூங்கி ஆகணும், அதுக்கு படுக்க வேணும், வாழ்க்கை வசதிகள் வேணும். அப்போ இதுக்கு மற்றோட உழைப்பிலே சார்ந்து நிற்கிறார்கள். அப்போ இவங்க மற்றவருக்கு பாரமாக அமைகிறது. அப்போ சோம்பேறித்தனமாக இருப்பவர்கள் சமுதாயத்தினுடைய பாரம். அதனால் தாமச குணம் என்பது மனிதன் முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு விலங்குத்தன்மையான குணம் அது. அப்போ இந்த தாமச குணத்துக்கு உதாரணமாக சொல்கிறாங்க திருதராஷ்டிரனுக்கு ஆட்சியின் மேலே அளவில்லாத பற்று. தன்னுடைய நாட்டோட தன்னுடைய தம்பியுடைய குழந்தைகள் பாண்டவுடைய ராஜ்யத்தை சேர்த்து இணைத்து கொண்டாங்க. அவங்க நீதிப்படி 12 வருஷம் வனவாசம் முடித்து ஒரு வருஷம் அஜ்ஞானவாசம் முடிச்சுக்கிட்டு வந்து தன்னுடைய நாட்டை கேட்குறாங்க, கொடுக்குற. சரி பரவாயில்ல, நாடு இல்லாட்டம் பரவாயில்ல, ஒரு 5 பேருக்கு 5 கிராமமாவது கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுவும் இல்லைன்றான். சரி பரவாயில்ல, 5 பேருக்கு 5 வீடாவது கொடுங்கன்னு கேட்குறான். அதுவும் இல்லைன்றான். ஈ இருக்கும் இடம் கூட ஈயேன் போன்றான். 5 கிராமம் என்ன, 5 வீடு என்ன? ஈ உட்கார்றது எவ்வளோ இடம் இருக்கும், அந்த இடம் கூட தரமாட்டேன் போன்றான்.
ஈ இருக்கும் இடம் கூட ஈயேன் போ அப்படின்னா துரியோதனன். அப்போ அந்த மகனை கொஞ்சம் அதட்டி அறிவுறுத்தி இது சரியில்லை அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்லையா திருதராஷ்டிரன். அப்போ தவறாக செயல்படுகின்ற தன் மகனை கொஞ்சம் கூட அறிவு சொல்லாது புத்தி புகட்டாது அவன் செய்த செயலுக்கு பேசாமல் இருந்தார் இல்லையா, இல்லை தாமச குணம். அப்போது இந்த குணத்தினால இவன் தனக்கும் துன்பத்தை தேடிக்கொண்டான், தன் சந்ததிக்கும் துன்பத்தை கொடுத்தான், சமுதாயத்தில் மற்றவர்களுக்கும் துன்பத்தை கொடுத்தான். அதனால் திருதராஷ்டிரன் என்பது அவன் பிறவிலே குருடன், தெளிந்த அறிவும் நல்ல விவேகம் இன்மைக்கு அவன் அந்தகனாக இருப்பது புறச்சின்னமாகும் என்று சித்பவான் சொல்கிறார். அப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தோம், குருட்சேத்திர யுத்தம் என்பது அறிவுக்கும் மனதுக்குள்ள யுத்தம். அதில் திருதராஷ்டிரன் என்பது அறிவு குருடு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும்னு சொன்னோம். அப்போ அதைத்தான் இவரும் சொல்கிறாரு, அறிவும் தெளிந்த அறிவும் நல்ல விவேகமும் இன்மைக்கு அவன் குருடனாக இருப்பது புறச்சின்னம். அப்போ உண்மையான சின்னம் என்னங்க? அறிவு குருடு, கண்ணு குருடு என்ற பொருள் இல்லை என்று சித்பானந்தன் சொல்கிறார். அடுத்து 36 ஸ்லோகத்தில், ஒருவன் எச்சுகத்தை பயிற்சியால் துய்த்து துன்பத்தை முடிவு அடைகிறானோ அதன் மூவித பாகுபாட்டையும் இப்பொழுது என்னிடம் கேளாய். அப்போ எந்த சுகத்தை பயிற்சியினால், அதாவது மனிதன் தான் பெற வேண்டிய நன்மைகள் எல்லாம் இயல்பான குணம் இருக்கும், பிறவை குணம் என்று. அந்த இயல்பான பிறவை குணத்தையும் மேலும் பக்குவப்படுத்தணும். அப்போ அதுக்கு அபியாசங்கள் என்று பயிற்சிகளை பின்பற்றுகின்றோம், தகுதிகளை வளர்த்து கொள்கின்றோம். அந்த தகுதிகளை வளர்த்து கொள்கின்ற போது என்ன நாட்டம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுகத்தை தேடுகின்றோம் அல்லது துன்பத்தை தவிர்க்க விரும்புகின்றோம். அப்போ உற்சாகம் தருவது சுகப்பிராப்தி தான். அந்த சுகப்பிராப்தியை மையமாக வைத்து தான் மனிதன் கர்மங்களை செய்கின்றான். அதை பெறுகின்ற போது ரொம்ப கஷ்டப்படுறோம். மின்னல் மாதிரி நல்லது நடக்குது, அப்புறம் காணாமல் போயிடுது. அல்லது ரொம்ப கஷ்டப்படுறோம், அதெல்லாம் வரக்கூடிய பலன்கள் எல்லாம் ஓட்ட பாத்திர தண்ணி ஊற்றுற மாதிரி கழிஞ்சு போகுது. மிச்சம் என்ன இருக்கும்? அப்போது என்ன பாடுபட்டும் பலன் பூஜ்யமாயிடும். அப்போது படுகின்ற பாட்டுக்கு தகுந்த பலனை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே அவேர்னஸ், விழிப்பு நிலை இருக்க வேண்டும். அப்போ சரியாக திட்டமிடுதல், செயல்படுத்துதல், அந்த செயல்படுத்துகின்ற போது இருக்கக்கூடிய தவறுகளை திருத்தி கொள்ளுதல், இப்படி ஒரு பூர்ண விழிப்பு நிலையோடு செயல்பட்டால் தான் அபியாசங்கள் முழுமையான பலன் கொடுக்குமே தவிர இல்லைன்னா ஓட்டப்பாத்திர தண்ணி ஊற்றுன மாதிரி போயிடும். அப்படி அந்த அபியாச வாசனை பயிற்சியினால் மனிதன் மேன்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்த ஸ்லோகத்தில், முதலில் விஷம் போலவும் முடிவில் அமிர்தத்துக்கு ஒப்பானதுமாகிறதோ அந்த சுகம் சாத்விகமாம். ஆத்மனிஷ்டையில் தெளிவடைந்த புத்தியில் அது தோன்றுகின்றது. ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தாலும் பின்னாடி என்ன வரும் என்று கணிக்கணும். அப்போது தற்போதுள்ள சூழ்நிலையோட எதிர்காலத்தில் என்ன பலன் வரும் என்று கணிக்கின்ற அறிவை பெறுவதற்கு ஆத்ம ஞானம் வேண்டும். ஆத்ம ஞானம் இல்லைன்னு சொன்னாக்க தீர்க்க தரிசனம் வராது. அப்போது தீர்க்க தரிசனத்தை பெறுவதற்கு ஞானம் அடிப்படை. ஞானம் இல்லாதவனுக்கு தீர்க்க தரிசனம் வராது. அப்போ ஞானம் பெறக்கூடிய பயிற்சி தானே ஆன்மீக சாதனைகள். அதனால் அந்த ஆத்மீக சாதனைகளும் அதே போல் வாழ்க்கையில் நாம் பெற வேண்டிய வெற்றிகளுக்கு உள்ள காரியங்களும் கஷ்டமாக தான் தெரியும் இல்லைங்களா? வாழ்க்கையில் வசதியாக வாழணும்னு நினைக்கிறான் மனுஷன், சுகமாக இருக்கணும்னு நினைக்கிறான். என்ன பண்ணுறான்? கஷ்டப்பட்டு உழைக்கிறான். அப்போது நாளைக்கு நான் சௌரியமாக இருக்கணும், நாளைக்கு நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி இன்றைக்கு ரொம்ப கஷ்டப்படுறான் இல்லைங்களா? இதுதான வாழ்க்கையில் தொடர்ந்து பல ஆயிரம் வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ நாளைக்கு நம்ம சுகமாக இருப்போம்னு சொல்லி இன்றைக்கே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும்னு நினைக்கிற போது ஒவ்வொரு மனுஷனும் கடைசி காலம் வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கலாம். நம்ம கொளுத்தாத்த சொன்னார், சாகிறதுல கஷ்டப்பட்டு 10 ரூபாய் சேர்த்து வச்சுட்டு போயிட்டோம்னாக்கா நம்ம குழந்தை கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் அப்படின்னு நினச்சா அவர் 10 ரூபாய் சேர்த்து வச்சுட்டு அவர் செத்து போயிட்டார். அந்த குழந்தை வளர்ந்தது 10 எதுக்கு 10 இப்போ 100 ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லி நான் சாகிறதுக்குள்ளே 100 ரூபா சம்பாதிச்சு வச்சுட்டு போயிட்டேன்னாக்கா என் குழந்தை கொஞ்சம் சௌரியமாக இருந்துக்கும் அப்படின்னு 100 ரூபா சம்பாதிச்சு வச்சுட்டு போனார்.
இப்போ 100ல் இருந்து என்ன பண்ணுறது, 1000ல் ஓடிக்கிட்டு இருக்குது. எப்படி நான் சாகிறதுக்குள்ளே ஒரு 1000 சேர்த்து வச்சு போயிட்டேன்னாக்கா நம்ம குழந்தைங்க கொஞ்சம் சௌகரியமாக இருந்துக்கும். அவர் 1000 சேர்த்து வச்சு அவர் செத்து போயிட்டார். அடுத்து வந்தார் 1000 எந்த மூளைக்கு, இப்போல்லாம் லட்சத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது. சரி எப்படியோ 1,00,000 சம்பாதிச்சு வச்சு போயிட்டாக்கா நம்ம குழந்தைங்க நல்லா இருப்பாங்க. அவர் 1,00,000 அவர் போயிட்டார். இப்போ எப்படி எதில் ஓடுதுங்க, இப்போ கோடியில் ஓடுது. இப்போ கோடி சம்பாதிச்சு இவன் செத்து போயிடுவான். அடுத்து மில்லியனில் வரும். அப்போ சுகம் எங்கே, எப்போ, எந்த ஜென்மத்தில்? அப்போ மனிதன் தேடுகின்ற நிறைவு என்பது நாளைய பொழுது நல்லா இருக்கணும்னு சொல்லி இன்றைக்கி செத்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் வாழ்க்கை என்பதோ ப்ரெசண்ட், இப்போ. அப்போ நாளைக்கு நல்லா இருக்குமா இல்லைன்றது அடுத்த கேள்வி, அது நிச்சயம் இல்லாதது. ஆனால் இப்போ நாம் எப்படி இருக்கிறோம், இது நிரந்தரமானது. அப்போ கடந்த காலம் என்பது உடைந்த பானை, எதிர்காலம் என்பது மதில் மேல் பூனை, நிகழ்காலம் என்பது மீட்டுகின்ற வீணை. அவசரமா சுரமா, அது நம்முடைய சாமர்த்தியம். அப்போ சரியாக மீட்டவில்லை என்றால் வாழ்க்கை அபசரமாயிடும். சரியாக மீட்டுகின்ற டெக்னிக் கற்றுக்கிட்டோம் சொன்னால் வாழ்க்கை சுரமாக இருக்கும். அதனால் நிகழ்காலமே இனிமையானது. அப்போ இந்த நிகழ்காலத்தை இனிமையாக மாற்றிக்கொள்கின்ற அறிவு தான் ஞானம் என்று பேர். அந்த ஞானம் சாத்விகமானது. அப்போ யார் உலக வாழ்க்கையிலே இன்பத்தை நிறைவாக தூக்கிறார்கள் என்றால், யார் சாத்விக வழியில் வாழ்கிறார்களோ, யார் ஞானத்திலே உச்சம் பெறுகிறார்களோ அவர்களே இந்த உலக இன்பத்தை முழுமையாக தூக்கிறார்கள். வேறு ராஜச குணத்தில் உள்ளவர்களோ அல்லது தாமச குணத்தில் உள்ளவர்களோ இன்பத்தை முழுமையாக தூய்ப்பது போல தெரியும், ஆனால் இல்லை. அடுத்த ஸ்லோகத்தில் பொறி புலன்களை பொருத்தத்தால் முதலில் அமிர்தம் போன்றிருந்து முடிவில் விஷம் போன்றாகும் சுகம் ராஜசம் எனப்படுகிறது. அப்போது பிட்டடிச்சு மார்க் வாங்குறான், 100க்கு 100, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படிக்காமையே அவன் 100 வாங்கிட்டேன்டா அப்படின்னு. அடுத்தும் அடிக்கிறான், பப்ளிக் எக்ஸாமில் பிடிச்சிட்டாங்க, 3 வருஷம் டிபார். இப்போ என்னாச்சுங்க வாழ்க்கை? அப்போ பிட்டடிச்சு 100 வாங்கும்போது இவெல்லாம் கஷ்டப்பட்டு 99 தான் வாங்கினா, நான் பிட்டடிச்சு 100 வாங்கிட்டேன், சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் டிபார் ஆகும்போது வாழ்க்கையே பாழா போச்சு. அதே போல் தொழில் செய்கிறான், சகட்டு மேனி மக்களை ஏமாற்றி சம்பாதிக்கிறான், நல்லா இருக்குது. சம்பாதிச்ச சொத்தெல்லாம் டப்புக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு திடீர்னு போயிடுது. இந்த குஜராத்தில் பூகம்பம் வந்த மாதிரி மறுபடியும் பிச்சைக்காரன் ஆயிடுறான். இப்போ என்னாச்சுங்க? இதெல்லாம் ராஜசம் எனப்படுகிறது. அதே போல் அடுத்த ஸ்லோகத்தில் துவக்கத்திலும் முடிவிலும் தன்னை மயக்குவதும் தூக்கம் சோம்பல் தடுமாற்றத்திலிருந்து பிறப்பதுமாகிய சுகம் தாமசம் என்று உரைக்கப்படுகிறது. அப்போ துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வாழ்க்கை முழுவதும் துக்கம்தான். சந்தோஷத்தை டிவியில் கூட பார்க்கறது கிடையாது. யாருங்க? இந்த டெலிஃபோன் கேபிள் போடுற குழி தோன்றுறாங்களே, அவங்க தான் சரியான உதாரணம். டிவி இருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியாது அவனுக்கு. காலையில் சூரிய உதயமாச்சுன்னா கடப்பரை எடுத்தான்னு வச்சுக்கோங்க, அந்த 1/2 அடிக்கு 2 அடி, அவ்வளோதான் கணக்கே, வாழ்க்கை அவ்வளோதான். அப்போ குழந்தையிலிருந்து வாழ்க்கை அப்படியே ஓடுது நாடோடி மாதிரி. இந்தியா பூரா போயிட்டுருப்பான். எங்கெல்லாம் கேபிள் போகுதோ அங்கெல்லாம் கடப்பாரையும் போகும், 1/2 அடிக்கு 2 அடி குழியும் வெட்டுவான். அதுக்கு மேலே வாழ்க்கையே கிடையாது. அப்போ குழந்தைங்க படிக்கணுமா, நல்லா இருக்கணுமா, ஒன்றுமே இல்லை. ஏதோ வெந்ததுன்னு விதி புரிஞ்சால் போகிறதுன்னு மாதிரி வாழ்ந்துட்டுருப்பாங்க. இதெல்லாம் தாமச குணமுடையவர்கள். அடுத்ததாக இயற்கை நின்று உதித்த இம்முக்குணங்களிலும் விடுதலை அடைந்த உயிர் மண்ணுலகில் அல்லது விண்ணுலகில் வானவளுக்குள்ளும் இல்லை. அப்போ இந்த 3 குணங்கள், தாமச குணம், ராஜச குணம், சத்துவ குணம் ஆகிய 3 குணங்களில் இருப்பவர்கள் எங்கே இருக்கிறாங்க? எல்லாம் கலந்துருப்பாங்க. ஆனால் இந்த 3 குணங்களிலிருந்து விடுபட்டவர்கள் எங்கே இருக்கிறாங்க? அங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லைன்றார். ஏன்னா நிர்குண சமாதி என்பது கிட்டத்தட்ட அடைய முடியாத நிலை தான். சாதாரண மனிதன் அடைய முடியாத நிலை. எங்கேயோ பல கோடிக்கு ஒருத்தர் தேர்னாலே பெருசு. அதனால தான் அவதார புருஷர்கள் என்றும் மிக சிறந்த ஞானிகள் என்றெல்லாம் அவர்களை காலம் மதிக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த நிர்குண சமாதி நிலை என்பது அவ்வளோ லேசான விஷயம் கிடையாது. அப்போ மனிதன் இந்த 3 குணங்களில் நிற்பான். அந்த 3 குணங்களிலே சாத்விகமான குணத்தில் ரொம்ப நேரத்துக்கு நிற்பாங்க. ஆனால் குணம் அற்ற நிலையில் நிற்கிறது என்பது மிக கடினம். அப்போது உலகத்தில்
ஒரு சமயத்தில் ஒருத்தரோ 2 பேர் அது மாதிரி மகான்கள் தோன்றினாலே அது அதிகம். அப்போ அந்த வகையிலே தான் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பார்த்தோம்னு சொன்னாக்க, வியாச பகவானுக்கு அடுத்து 2500 வருஷம் வரைக்கும் யார் வந்தாங்க போனாங்கிறது தெரியாது. ஒரு புத்தர் வர்றார், ஒரு சாக்ரட்டிஸ் வர்றார். அதுக்கடுத்து 500 வருஷம் கழிச்சு தான் வள்ளுவரும் ஈஸ்வரனும் வர்றாங்க. அதுக்கப்புறம் 600 வருஷம் கழிச்சு தான் நபிகள் நாயகம் வர்றார். அதுக்கப்புறம் 300 வருஷம் 400 வருஷம் கழிச்சு தான் ஆதிசங்கரர், மத்துவர், ராமானுஜர்லாம் வர்றாங்க. அப்புறம் 11 ஆண்டுகள் கழிச்சு தான் வள்ளல் பெருமான் வர்றாரு, விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர்லாம் வர்றாங்க. அப்புறம் மகரிஷி வந்திருக்கிறாங்க. அதனால் இத்தனை ஆயிரம் ஆண்டுகளிலே எத்தனை மகான்கள் நிர்குண சமாதி நிலையில் நிற்கக்கூடியவர்கள் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மிக சிலரே அந்த தத்துவத்துக்கு வந்திருக்கிறாங்க. அதனால் சாதாரணமாக அந்த நிலையை அடையக்கூடியது மிக மிக கடினம் என்ற கோட்பாடு இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 41வது ஸ்லோகத்தில் பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்திரருடைய கர்மங்கள் அவரவர் இயல்பில் உதித்த குணங்களுக்கு ஏற்ப பிரிக்கப்படுகின்றன. இப்போ குணங்களை வைத்து கொண்டு வர்ணங்கள் பிரிக்கப்படுகிறது என்கிறார். வர்ணச தர்மம் என்று ஒரு கோட்பாடு உண்டு. இந்த வர்ணச தர்மத்தை போதித்தது மகோ உபனிஷத் என்று ஒன்று இருக்குங்க. உபனிஷத்துக்களில் மகோ உபனிஷத் என்று ஒன்று உண்டு. அந்த மகோ உபனிஷத் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 வர்ணங்கள் என்பது மனிதனை பிரித்து வைப்பது தான். ஆனால் எந்த அடிப்படையில் பிரிக்கிறது என்றால் அறிவின் வளர்ச்சியை வைத்து பிரிக்கிறது. அப்போது எந்தவித சிந்தனையும் இல்லாது கண்டதை காட்சி கொண்டதை கோலம் என்று வாழ்கின்ற போது அவன் சூத்திரன். காரியங்களை செய்வான், கஷ்டப்பட்டு உழைப்பான், வேலையை செய்வான். அந்த வேலையை செஞ்சதுக்கப்புறம் என்ன வரும்னு தெரியாது. அந்த வேலையை இப்படி கொஞ்சம் சுலுவாக செய்யலாமே அப்படின்ற அறிவு அங்கே இருக்காது. அப்போ இவர்கள் எல்லாமே சூத்திரர்கள். அந்த நிலையிலிருந்து கொஞ்சம் அறிவு உயர்கின்ற போது வாழ்க்கையில் சந்திக்கின்ற இன்ப துன்பங்கள் ஏன், லாப நட்ட கணக்கு பார்க்கிற போது அவன் வைசியன். அப்படி பார்க்கின்ற அந்த அறிவு இன்னும் உயர்கின்ற போது இயற்கையில் உள்ள நீதி, அதில் நாம் செயல்படுகின்ற பழக்கம், அந்த விளக்கத்திற்கும் பழக்கத்திற்கும் இடையே உள்ள போராட்டமே இந்த துன்பங்களெல்லாம் காரணம் என்று உணர்ந்து இந்த பழக்கத்தை ஜெயிக்க வேண்டும், விளக்கத்தின் வழியாக தர்மத்தின் வழியாக வாழ வேண்டும் என்று விரும்புகின்ற போது இந்த பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையே, அறிவுக்கும் மனதுக்கும் இடையே, தெய்வத்துக்கும் மனிதனுக்கும் இடையே நடக்கிற யுத்தமே குருச்சேத்திர யுத்தமே சத்திரியன். அப்போ அந்த யுத்தத்திலே வெற்றி பெறணும். அப்போ தன்னுடைய பழக்கத்தை எல்லாம் வென்று விளக்கத்தின் வழியாக வாழக்கூடிய ஒரு பக்குவத்தை பெறுகின்ற போது அந்த பக்குவத்தினுடைய நிலையிலே இயற்கை நீதிகளும் அந்த இயற்கை நீதிகளுக்கு அடிப்படையாக உள்ள இறை தத்துவம் விளங்குகின்றது. அப்போது அந்த இறைவன் எங்கெங்கோ தனியாக இல்லை, தனக்குள்ளாக இருக்கிறான். தான் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் கவனித்து கொண்டே இருக்கின்றான். அப்போ நாம் செய்கின்ற ஒவ்வொரு தீய செயலையும் அவன் கண்டிக்கின்றான், ஒவ்வொரு நல்ல செயலையும் பாராட்டுகின்றான். அப்போ எனக்குள்ளாக ஏதோ ஒன்று இருந்து கொண்டு நான் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றது. இவன் யார்? அப்போ தனக்குள்ளாக இருந்து கொண்டு தன்னை பார்த்து கொண்டிருப்பவன் யார் என்று திரும்பி பார்ப்பவன் பார்ப்பனன். தன்னை பார்ப்பவன் யார் என திரும்பி பார்ப்பவன் பார்ப்பனன். அப்போ இதுவரைக்கும் வெளியே பார்த்துட்டு இருந்தான், இப்போ திரும்பி உள்ளே பார்க்குறான். எனக்குள்ள ஒன்று இருந்துக்கிட்டு நான் செய்கின்ற அனைத்து செயல்களையும் விமர்சனம் செய்கிறதே அது யார் என்று தன்னையே திரும்பி பார்க்கின்ற போது பார்ப்பனன். அப்படி பார்த்தபோது எல்லாமே இறைநிலையே தான் எனக்குள்ளாக ஆத்மாவாக தெய்வீக நீதிமன்றமாக இருந்து கொண்டு என்னுடைய எண்ணம் சொல் செயலெல்லாம் அது கவனித்து கொண்டு இருந்து என்னை நெறிப்படுத்துவதற்காக அது முயற்சி செய்து கொண்டே இருக்கிறது. அப்போ அந்த ஆத்மாவுடைய குரலை நான் கேட்க வேண்டும், அது காட்டுகின்ற வழியிலே நான் பயணம் செய்ய வேண்டும். அப்போ துன்பம் இருக்காது என்று அந்த பிரம்மத்தை உணர்ந்தவன் பிராமணன் ஆகின்றான். அப்போது சூத்திரன், வைசியன், சத்திரியன், பிராமணன் என்பது அறிவின் வளர்ச்சி நிலைகளே தவிர ஜாதி பிரிவினைகள் அல்ல. அப்போ ஜாதி எப்படி அமைந்தது? அப்படி அறிவின் நிலையிலே உயர்ந்தவர்களுக்கு குழந்தை பிறக்கிறாங்க, அது அப்பா அம்மா மாதிரி அறிவுபூர்வமாக செயல்படுது. பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கு இடையில் போராடுகின்றவனுக்கும் குழந்தை பிறக்குது, அவன் மாதிரி எதுவும் தள்ளாடிக்கிட்டே இருக்குது.
சூத்திரன் குழந்தை பிறக்குது, அவன் அப்பா மாதிரியே குழி தோண்டிகிட்டு இருக்க தவிர யோசிக்க மாட்டேங்குது. இப்படி அமைந்துதான் தொடர்ந்து வந்த ஜாதிகள். அப்போது எந்த நோக்கத்திலே இயற்கையிலே உதித்ததோ அந்த வர்ண பேதம் என்பது தொடர்ந்து வந்த பாதையில் அது ஜாதியில் மாறி போய் இப்போது ஜாதி கலப்புக்கு போய்கிட்டு இருக்குது. அதனால் உண்மை என்ன என்று புரிந்து கொள்கின்ற போது இயற்கை நீதிகளை புரிந்து கொள்ளலாம். அதனால் அந்த 4 நிலையில் உள்ள ஒவ்வொருடைய மனோபாவங்கள் என்னன்றதை அடுத்த ஸ்லோகத்தில் விளக்குறாரு. 42வது ஸ்லோகத்தில் அகக்கரணங்களை அடக்குதல், புறக்கரணங்களை அடக்குதல், தவம், தூய்மை, பொறுமை, நேர்மை, சாஸ்திர ஞானம், சுவானுபவ ஞானம், ஈஸ்வர நம்பிக்கை இவை யாவும் இயல்பாய் உண்டாக்கிய பிராமண கர்மங்களாம். அப்போ இறை தத்துவத்தை உணர்ந்தவர்கள் அவங்களுடைய வாழ்க்கை நெறி எப்படி இருக்கும்னு சொன்னால் அகக்கரணங்களை அடக்குதல். உள்ள ஞானேந்திரியங்களெல்லாம் அதனுடைய இஷ்டத்துக்கு வேலை செய்யாது. கை, கால், நாக்கு இதெல்லாம் அவருடைய இஷ்டத்துக்கு வேலை செய்ய முடியாது. அப்போ அறிவு தெளிவாக இருந்து கொண்டு இந்த உடலையும் உடலில் உள்ள இந்திரியங்களையும் மனதையும் நன்மையை தரத்தக்க வகையிலே இயற்கைக்கு ஒத்த முறையிலே அளவு முறையோடு பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வகையில் அதை சரியாக கொண்டு போகக்கூடிய அறிவின் சிறப்பு இருக்கு பாருங்க, அது பிராமணன். அப்போது அந்த கரணங்களை அடக்குதல், அப்போ அதுக்கு கூட துணை செய்ய வேண்டுமே, அதுக்கு தினசரி தவம் செய்தாக வேண்டும். அதே போல் ஆத்ம தூய்மை கெடாத வகையிலே வாழ்க்கையை பாதுகாத்து கொள்ள வேண்டும். பொறுமை, நேர்மை, சாஸ்திர ஞானம், ஈஸ்வர நம்பிக்கை, இது ரொம்ப முக்கியமான கோட்பாடு. ஈஸ்வர நம்பிக்கை. அப்போ தெய்வத்தை நம்பி செயல் செய்வது, நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. இதுதான் தெய்வ நம்பிக்கை. அப்போ நமக்கு வாழ்க்கையில் வேணும், ஆனால் வேண்டியது தானாக வந்து சேரும். அதுக்குரிய முயற்சி இயல்பாக என்ன செய்ய வேண்டுமோ, இயற்கை நீதிப்படி என்ன செய்ய வேண்டுமோ அதை கரெக்டாக செய்துட்டு போயிட்டு இருந்தோம்னாக்கா நமக்கு வர வேண்டியது துல்லியமாக காலத்தில் வந்தே தீரும். அப்போது இறைவன் கொடுக்கின்ற அந்த வெகுமதிகளை முழு மனதோட நன்றி உணர்வோடு ஏற்றுக்கொள்கின்ற போது அதுதான் தெய்வ நம்பிக்கை. அப்படி இல்லாமல் தெய்வத்தை அலட்சியப்படுத்திவிட்டு எதுக்கும் சாமியை கும்பிட்டு வைக்கலாமே கும்பிட்டு மட்டும் வச்சுக்கிட்டு தன்னுடைய அறிவை பயன்படுத்தி எல்லா கேட்பத்தனும் பண்ணுற போது இது பிராமணனும் கிடையாது, சாத்விக குணமும் கிடையாது, இது ரஜோகுணம் என்று அறிக. அடுத்த ஸ்லோகத்தில் சித்தானந்தர் பிராமணனுடைய விளக்கத்தை சொல்கிறாரு. துன்புறுத்துவார் யாரையும் அவன் நொந்து கொள்ளான், அந்தணன் அருளுக்கே உரியவன் ஆகிறான், பொருளை அவன் ஒருபோதும் தேடான், எளிய வாழ்க்கை வடிவெடுத்தவன் அவன், உடலை அலங்கரிப்பது அந்தணன் செயலன்று, எல்லா உயிரிழத்தும் அவன் அருளை சொரிந்து செந்தன்மை பூண்டு ஒழுகுகிறான். ராமகிருஷ்ணது ஜீவிதம் அந்தணவனுடைய பரமாத்திக வாழ்க்கைக்கு நல்ல எடுத்துக்காட்டாகும். இத்தகைய வாழ்வுடையவனே பிராமணன் என்று சித்பானந்தர் விளக்குகிறார். அதனால் மனிதனுடைய மனோபாவத்தை தான் குறிப்பிடுகிறது. அடுத்த ஸ்லோகத்தில் சூரத்தன்மை, துணிவு, உறுதி, சாதுரியம், போரில் புறங்காட்டாமை, கொடை, இறைமை ஆகியவை இயற்கை உண்டாகிய சத்திரிய கர்மங்களாம். அப்போ அதுக்கு அடுத்த நிலை வருகின்ற போது மனிதன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா சூரத்தனம், சாமர்த்தியம் இருக்கும். அதே போல் துணிச்சல், உறுதி, சாதுரியம், கொடை, இறைமை, தெய்வ நம்பிக்கையும் இருக்க விட்ட. ஆனால் தெய்வ நம்பிக்கை ஆழமாக இருக்காது. அப்படி இதெல்லாம் அடுத்த நிலை சத்திரனுடைய இயல்புகள். அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் உழவும் கால்நடை காத்தலும் வாணிகமும் இயல்பாய் உண்டாகிய வைசிய கர்மங்களாம். இட்ட பணி ஆற்றுவது சூத்திரனுக்கு இயல்பாய் உண்டாகிய கர்மம். அப்போ வைசியன் இயற்கையில் உள்ள வளங்களை பயன்படுத்தி பொருளை உண்டாக்குவது, அதை மக்களுக்கு கொடுப்பது, அதில் வருகின்ற இன்ப துன்பங்கள் சந்திப்பது, இது இயற்கையுடைய செயல்பாடுகள். அதோடு மனதிலே உள்ள அந்த குழப்பத்திலிருந்து விடுபட வேண்டிய ஒரு தேவையில் உள்ளவன். அப்போ இன்ப துன்பங்களுக்கான காரணம் இருக்கிறது என்று புரிந்து கொள்கின்ற அறிவு, லாப நட்டம் என்பது வாழ்க்கையில் இருக்கிறது என்கின்ற அறிவு, இதெல்லாம் வைசியன். எதுவுமே இல்லாது
அதை செஞ்சால் சொன்னால் அந்த வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். அதுபோல் வாழ்கின்ற போது அது சூத்திரன். அப்படி 4 வர்ணங்களுக்கு உள்ள தன்மைகளை இந்த ஸ்லோகங்களை விளக்குறாங்க. 45வது ஸ்லோகத்தில் அவனவனுக்குரிய கர்மத்தில் களிப்புறும் மனிதன் நிறைநிலை எதுகிறான், தன் கர்மத்தில் கருத்து வைப்பவன் எப்படி நிலை அடைகிறான் என்பதை சொல்கிறேன் கேள். யாரிடத்து உயிர்கள் உற்பத்தி ஆகின்றனவோ, யாரால் வையமெல்லாம் யாகப்பட்டுள்ளதோ அவ்வீஸ்வரனை சுய கர்மத்தால் வணங்கி மனிதன் மேன்மை எய்துகிறான். அப்போ செய்கின்ற செயல்களிலே திருப்தி இருக்கணும். அதாவது அவனுக்குரிய கர்மத்தில் களிப்புறுவது. ஒரு காரியம் செய்கிற போது அதை சந்தோஷமாக செய்யணும். இது செய்ய வேண்டி இருக்குதே அப்படின்னு வந்துக்கிட்டு செய்கிற போது அதுக்குரிய பலன் சரியாக இருக்காது. அப்போது செய்கின்ற செயலிலே என்ன சொல்லுவாங்க, ஆலயம் என்பது இறைவன் இருக்கும் இடம் மட்டுமல்ல, தொழில் செய்கின்ற இடமும் ஒரு கோவில் தான் சொல்லுவாங்க. அப்போது ஒவ்வொரு தொழிலாகமும் இறைவனுடைய ஆலயமாக நினைத்து கடமை செய்கிறோம் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம செய்யக்கூடிய செயலிலே காரியத்தில் ஒரு இனிமை இருக்கும், ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அப்போ நாம் செய்கின்ற காரியத்தை மனமும் செய்கின்ற போது அதில் பாரமும் தெரியாது, துன்பமும் தெரியாது. நோபடி டைஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க்னு சொல்லுவார்கள். கடினமான வேலை செய்வதனால் யாரும் செத்து போகிறது கிடையாது. சோம்பேறி செத்து போயிடுவான். ஏன்னா அது குழப்பமாக இருக்குமே, உடம்பெல்லாம் சோம்பேறித்தனம் செல்லடித்து துருப்பிடிச்சு போய் செத்து போயிடுவான். அப்போது கஷ்டப்பட்டு உழைக்கிறவன் சாவது கிடையாது. ஆனால் எப்படி கஷ்டப்பட்டு உழைக்கணும், பிபி வராமல் இருக்கணுமே. அப்போ நொந்துக்கிட்டே வேலை செஞ்சானா பிபி ஏறிக்கிட்டே இருக்கும். அப்போ உழைப்பு சமமாக இருக்கும், சீக்கிரம் செத்தும் போவான். ஆனால் அதே சமயத்தில் அந்த கர்மத்தை நேசித்து செய்கின்ற போது ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும். ஆனாலும் அந்த டென்ஷன் இல்லாமல் செய்வதனால அதில் நிம்மதியும் இருக்கும், அதே சமயத்தில் பிபியும் ஏறாது. அப்போ மனிதன் கடமை செய்கின்ற போது எப்படி செய்ய வேண்டும் என்ற பக்குவத்தை இந்த இடத்துல சொல்கிறாங்க. கர்மத்தில் களிப்புறும் மனிதன். அதேபோல் தன் கர்மத்தில் கருத்து வைப்பவன் எப்படி நிறை நிலை அடைகின்றான். அப்போ கர்மத்தில் கருத்து வைப்பதுன்னு சொன்னால் மனதை வைத்து சிந்தனை செய்து தெளிந்த நிலையிலிருந்து அந்த கடமையை செய்வது என்று பொருள். 46வது ஸ்லோகத்தில் இந்த உயிர்கள் எல்லாமே உற்பத்தியானது எங்கே, அப்போ அந்த ஈஸ்வரனை எப்படி உணர்வது, அதெல்லாம் மேன்மை அடைவது என்ற கருத்தை அடுத்த ஸ்லோகங்களில் சொல்லப்போவதாக 46ல் சொல்லிட்டு 47வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு, நிறைவாய் அனுஷ்டிக்கும் பரதர்மத்தை விட குறைவாய் அனுஷ்டிக்கும் ஸ்வதர்மம் சிறந்தது. சுபாவத்தில் அமைந்த கர்மத்தை செய்பவன் கேடு அடையான். இது கொஞ்சம் ஆழமான ஒரு ஸ்லோகம். நிறைவாய் அனுஷ்டிக்கும் பரதர்மத்தை விட பரதர்ம